வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். சற்று முன் இவர்களின் வங்கி கணக்கில் பணம் வந்தது. உடனே இதை செய்யுங்கள். இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலையின்படி டிஏ உயர்வுடன் கூடிய ஓய்வூதிய தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பொதுவாக பணியில் இருக்கும் தற்போதைய ஊழியர்களுக்கு மட்டுமே முதலில் அகவிலையின்படி உயர்த்தப்படும் வழக்கம். ஆனால் இதன் பின்னர் ஓய்வூதியதாரர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த பிறகே அவர்களுக்கான உயர்வு வழங்கப்படும். ஆனால் இந்த முறை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளில் பணம் செலுத்தப்படுகிறது. இந்த அதிரடி உத்தரவின் மூலம் சுமார் 93,000 போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளார்கள். இவர்களின் ஓய்வு தொகையில் அதிகபட்சமாக ரூபாய் 700 வரை கூடுதலாக உயர்வதுடன் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்கள் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று முன்கூட்டியே விடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட்டுள்ளது. எனவே பேருந்து துறையில் அனைத்து பணியாளர்களுக்கும் கூடுதலாக 700 வரை உயர்வுடன் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பது முதலமைச்சர் விஜயின் முதல் வேண்டுகோளாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.